ஹாய், நான் பிரியா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க நான் ஸ்பிரிச்சுவல் பர்சனாக மாறிட்டேனா அப்படின்ற டவுட் யாருக்கெல்லாம் இருக்குது. அதாவது நம்ம நார்மல் லைஃப்ல இருந்திருப்போம், எங்கேயோ ஒரு பாயிண்ட் ஏதோ ஒரு ட்ரிகர் வந்து நம்மளை வந்துட்டு அந்த ஸ்பிரிச்சுவல்குள்ள கூட்டு வந்திருக்கும். இப்போ மேபி சம்டைம்ஸ் வந்து நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கலாம். இல்லை வந்துட்டு நமக்கும் அதாவது நம்மளே தான் ஒரு பாயிண்ட்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு மாதிரி இருந்திருப்போம், ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம வேற மாதிரி இருந்திருப்போம். அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க இல்லை வந்து அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு தெளிவான ஒரு அறிவை வந்து நம்ம இன்னும் உணராம இருந்திருக்கலாம். மேபி இருக்கு அறிவு, ஆனா அதை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஸ்பிரிச்சுவல் பீயிங்கா ஆயிட்டேனா இல்லையா அப்படின்னுட்டு அந்த டவுட் யாருக்காச்சும் இருந்ததுன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓவராலா பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பொறுத்த வரைக்கும் ஒரு தனி நபருக்கும் அவங்களுடைய ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், ஒரு டெஃபினேஷன் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பிரிச்சுவல்னா இதுதான், என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பிரிச்சுவல்னா இதுதான் அப்படின்னுட்டு 100 பேர் இருந்தா கூட 100 பேரும் 100 விதமா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற இந்த ஆன்மீகத்தை வந்து நீங்க இப்படி இருந்துட்டீங்கன்னா இல்லை இதுதான் கடைசி, இதுக்கப்புறம் எதுவும் இல்லை, நீங்க வந்து அட்டைன் பண்ணிட்டீங்க, அந்த ஸ்பிரிச்சுவலுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க, கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு எந்த ஒரு பெஞ்ச் மார்க்குமே இங்க நமக்கு கிடையாது. ஆனால் நம்மளோட அந்த எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும் இல்லையா. இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்லுவேன். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே என்னோட புரிதல்ல என் லைஃப்ல ஆஃப்டர் ஸ்பிரிச்சுவாலிட்டி நான் என்ன ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என் லைஃப் எப்படி போகுது, நான் அதை எப்படி கோ த்ரூ பண்றேங்கிற என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஏன்னா இப்போ வேற ஒருத்தவங்க கிட்ட நீங்க ஸ்பிரிச்சுவல் பத்தி அவங்க லைஃப் ஸ்டைல் பத்தி கேட்டீங்கன்னா அவங்களது வேற விதமா இருக்கும். இப்படி விதவிதமா நம்ம நிறைய பேர் நிறைய சொல்லுவோம். ஸோ இப்போ நான் சொல்ற இதுதான் கரெக்ட் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. என்னோட புரிதலுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒருவேளை உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கு, ஒற்றுமை இருக்கு அப்படின்னா நீங்க அதுல கண்டினியூ பண்ணிட்டே போகலாம். ஏன்னா வந்துட்டு நமக்கு நல்லது தானே. ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் அதுக்குள்ள ஒன்ஸ் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அது என்னென்ன பாயிண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். முதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தை நினைச்சிட்டு ஒரு பயம் அது இருக்கவே இருக்காது. ஏன்னா இன்னைக்கெல்லாம் நிறைய பேருக்கு நெகட்டிவா நான் இருக்கிறேன், எனக்கு வந்து நெகட்டிவ் எமோஷன் அதிகமா இருக்குனாலே அவங்க ஆட்டோமேட்டிக்கா சொல்றது எனக்கு பயமா இருக்குங்க, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு அதை நினைச்சு பயமா இருக்கு, நான் இன்னும் லைஃப்ல செட்டில் ஆகல, எனக்கு இதை நினைச்சு பயமா இருக்கு அப்படின்னுட்டு அந்த பயம்னு சொல்ற எல்லாத்துக்குமே இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம 2 விதமா பார்க்கலாம். எப்படின்னா, இப்போ ஸ்பிரிச்சுவல்குள்ள இனிமே தான் நான் வரப்போறேன், அதுக்கு நான் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி நான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில தான் இருக்கிறேன், அந்த வழியில இப்போ நான் இருக்கிறது சரியா அப்படிங்கிற மாதிரி டவுட்ல பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பயம்ங்கிற விஷயம் வந்து உங்களை விட்டு அறவே போயிடும். ஆன்மீகம்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க ஒன்ஸ் அப்படின்னா பயம் இருக்காது. அடுத்தது என்னன்னா, எவ்வளோ பெரிய விஷயம் உங்க லைஃப்ல நடந்தாலும் நீங்க வந்து அதை உங்களை வந்து அஃபெக்டே பண்ணாது. ப்ராக்டிக்கலா எப்படி சொல்லலாம்னா, ஏதாவது ஒரு உங்களுக்கு வந்து எதை தொட்டா உங்களுக்கு கோவம் வரும், எங்க சுவிட்ச் போட்டா எங்க அடி ரத்தம் வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, இதை மட்டும் நீ பண்ணிடுறதா நான் டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்ட்டு. அப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்தா கூட நீங்க வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா தான் இருப்பீங்க. அதுக்கு வந்துட்டு நீங்க வந்து எப்பவுமே ஒரு ரெடி டு ரியாக்ட் மோட்லயே இருக்க மாட்டீங்க, ரொம்ப சட்டிலா இருப்பீங்க. ஓகே நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. புரியுதுங்களா டிஃப்ரென்ஸ்? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் காமனா சொல்றேன், நீங்க தான் ஒப்பிட்டு பார்த்துக்கணும். இதுக்கு முன்னாடி நான் இப்படிதான் இருந்தேனா இல்லை இப்போ இப்படி இருக்கேனா மாறி இருக்கேனா அப்படிங்கிறதெல்லாம். ஸோ வந்துட்டு அடுத்த பாயிண்ட் வந்து சூப்பரான பாயிண்ட், அமைதியா இருப்பீங்க. நீங்க யாரு கூடவும் பேசவே பிடிக்காது. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பெருசா அந்த என்டர்டைன்மெண்ட் ஜோனுக்குள்ள போறதுக்கு வந்து பெரிய விருப்பம் இருக்காது. அதாவது எப்படி சொல்றேன்னா, ஒரு 100க்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம ஒரு 60 to 75% வந்து நமக்கு என்டர்டைன்மெண்ட் ஜோன்ல வந்து நம்ம போக மாட்டோம். ஏன்னா நம்ம லைஃபுக்கு அது தேவையில்லை. அப்படிங்கும்போது அது தேவைதான், எவ்வளோ தேவை அப்படிங்கிற அந்த ஒரு பக்குவம் நமக்கு வந்துடும். ஜஸ்ட் ஒரு 25% 30% இருந்தால் போதும் அந்த என்டர்டைன்மெண்ட்டு. நம்ம லைஃப்ல வந்து நம்ம டைமை வந்து அதை கில் பண்ணி நம்ம உட்காந்துட்டு அதை வெட்டியா பார்த்துட்டு இருக்கணுங்கிற மாதிரியான அந்த ஒரு அன்அவேர்னஸ் எல்லாம் இருக்க மாட்டோம். ஸோ நம்ம லைஃப் வந்து ப்ரொடக்டிவ் ஆகும், மன அமைதி கிடைக்கும். 2வது யார்கிட்டையுமே நமக்கு பேசுறதுக்கு அனாவசியமா பேசுறதுக்குங்கிறது நம்ம லைஃப்ல வேலையே இல்லை. ஸ்பிரிச்சுவாலிட்டியோட அந்த அவேர்னஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க யாரையுமே ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க, யாரையுமே. சரிங்களா? அது யாரா இருந்தாலுமே இவன் இப்படிதான், அவனுக்கு அப்படிதான் வேணும் அப்படின்னுட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு ஒருத்தர் தப்பு பண்ணி அவருக்கான தண்டனை கிடைக்கும் பொழுது கூட அவன் அன்னைக்கு அப்படி பண்ணான்ல, அவனுக்கு அப்படிதான் வேணுங்கிற மாதிரியான ரொம்ப ரொம்ப
தேவையே இல்லாத ரொம்ப கீழே இருக்கிற அந்த மாதிரியான ஒரு இழிவான செயல்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான தேவையில்லாத வார்த்தைகள்லாம் நம்ம பேசவே மாட்டோம். ஸோ ஜட்ஜ்மெண்ட்லாம் நம்ம இருக்க மாட்டோம். எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு காமனான ஒரு அன்பு. அதாவது எப்படி சொல்லலாம்னா, நம்ம இவங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவங்களை வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியா தான் பிடிக்கும், இவங்க வந்து என்னோட அம்மா, இவங்க வந்து இன்னொருத்தவங்களோட அம்மா, இது வந்து ஏன் குழந்தை அப்படின்லாம் இல்லாம அந்த ஒரு ஹியூமன் அட்டாச்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கிறீங்களா, ஓகே என் கடமையை நான் செய்யறேன், சந்தோஷம். இல்லையா, ஓகே நீங்க உங்க வேலையை பாருங்க, பாத்துக்கலாம், நீங்க நல்லா இருங்க, ஹாப்பியா இருங்க, உங்க ஹாப்பினஸுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு எப்படி சொல்றது அட்டாச்மெண்ட் மனுஷங்க மேல நம்ம வைக்கிற அந்த ஓவர் பாண்டிங், ஈவன் நம்ம குழந்தைகிட்ட கூட சொல்றேன் நான், அந்த ஓவர் பாண்டிங் இருக்காது. அப்ப என்ன ஆகும், இதை நான் சிம்பிளா சொல்லிட்டேன் ஓவர் பாண்டிங் இருக்காதுன்னு. ஆனா இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும், நீங்க பாண்டிங் இல்லை அப்படின்னா நார்மலா இருப்பீங்க, எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க, அந்த சோல் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க, அந்த சோலை நம்ம கஷ்டப்படுத்த மாட்டோம், அவங்களுக்கு உண்டான ரெஸ்பெக்ட் நம்ம கொடுப்போம். அந்த இடத்துல பாண்டிங் இல்லாம இருக்குமே தவிர அந்த எப்படி சொல்றது அட்டாச்மெண்ட் தான் இல்லாம இருக்கும். ஆனா அந்த ஒரு உறவுகள்ங்கிறது மெயின்டைன் ஆகும். ஆனா பொசசிவா இருக்க மாட்டோம், எனக்கு இது கண்டிப்பா இருக்கணும், நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும், நீ இதை எனக்காக பண்ணியே ஆகணுங்கிறதெல்லாம் இருக்கவே இருக்காது. அது வந்து இன்னுமே சூப்பரா இருக்கும். புரியுதுங்களா? இது யாருக்கு இருக்குன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியை சார்ந்து நம்பி இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய வீட்டுல மாமியார் மருமகள் சண்டை இருக்கு, நாத்தனார் சண்டை, அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை, குழந்தை அம்மாக்கு பொண்ணுக்கு ஆகிறது இல்லை, அப்பாவுக்கு பையனுக்கும், இப்படி என்ன இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல நீங்க இருந்து பழகிட்டீங்கனாலே உங்களுக்கு யார் மேலேயுமே கோபம் வராது. ஒருத்தர் தப்பே பண்ணியிருந்தா கூட, உங்களை ஏமாத்தியே இருந்தா கூட எப்படி தெரியுமா தோணும், அவன் இன்டென்ஷனலா பண்ணா கூட அவனை பண்ண வைக்குது. நமக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக இந்த யூனிவர்ஸ், இந்த கடவுள் அவங்கள அதை பண்ண வச்சு நமக்கு இதை சொல்லி கொடுக்குது. இதை அவங்களா புரிஞ்சுக்குவாங்க, இது சரியாகும் இப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஒரு பக்குவத்தை எது கொடுக்கணும்னா ஆன்மீகத்தை தவிர வேற எதுவுமே கொடுக்காது. அடுத்த முக்கியமான விஷயம், இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே முக்கியமான விஷயம் தான். அந்த வரிசையில இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்செப்ட் பண்ணிக்குவோம். வாழ்க்கையில எது நடந்தாலும் அப்படியே கரடு முரடா இருந்தா கூட, நம்மளால அதை டைஜஸ்டே பண்ணிக்க முடியலன்னா கூட ஓகேப்பா அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம். அப்போ வந்து நான் என் லைஃபே வந்துட்டு இப்படியே நான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கணுங்களா, காம்ப்ரமைஸ்லேயே தான் இருக்கணுமானா, காம்ப்ரமைஸ் வேற, அக்செப்டன்ஸ் வேற. இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அந்த இடத்துல நீங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே எல்லாம் அந்த ரிலேஷன்ஷிப்ல போனா ஒர்க் அவுட் ஆகாது. ஆனா இதுதான் வந்து என்னோட சிச்சுவேஷன். இதுதான் இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, என் ஹஸ்பண்ட் என்ன ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்றாங்க, என்னால் இருக்கவே முடியல அப்படின்னா அதை நான் வந்துட்டு உங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்ல கிடையாது. அந்த இடத்துல என்ன, அதை நீங்க வந்து வேற வழி இல்லைன்னு வாழ்றோம். ஆனா ஒரு வாட்டியும் இந்த மாதிரி அடுத்தடுத்த சண்டைகள் வரும்பொழுது அந்த இடத்துல நம்ம காம்ப்ரமைஸ் எல்லாம் தேவையில்லை. பிடிக்கலையா பிரிஞ்சு நம்ம வாழ்றதுக்கு இன்னைக்கு நமக்கு டைவர்ஸ் ஆப்ஷன் இருக்கா, அப்படி நம்ம வாழ்றோம். ஆனா இதுதான் என் லைஃப், ஓகே எனக்கு வந்து பர்சனல் லைஃப்ல இந்த மாதிரி பாஸ்ட் எனக்கு பேட் பாஸ்டா இருக்குது, பரவாயில்ல அதை நான் பார்த்துப்பேன் அப்படின்னுட்டு அந்த ஒரு நெகட்டிவான நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நம்ம லைஃப்ல நடக்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல. இது மாதிரி எவ்வளோ எமோஷனலா நம்ம ரொம்ப டேமேஜா இருந்தா கூட அந்த எமோஷனலி இம்பேலன்ஸை கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான சிச்சுவேஷன் வந்து எப்போ நம்ம மூளை நமக்கு சொல்லி கொடுக்கும்னா, அப்படி ஒரு பேட் பாஸ்ட் இருக்கிற லைஃபை வந்துட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே நம்மளோட லைஃப் எண்டு வரைக்கும் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணுங்கிற அவசியம் கிடையாது. ரெண்டாவது, ரெக்ரெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்பிரிச்சுவல் பீப்புளுக்கு இருக்காது. ஏன்னா நடக்கிற எல்லாமே நமக்கு லைஃப்ல கிடைச்சிருக்க அத்தனைக்குமே ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற டைம்ல நம்ம லைஃப்ல எவ்வளோ பேடான பாஸ்ட் நமக்கு இருந்தாலும் அதுல இருந்து ஈஸியா நம்மளால வித்தவுட் ரெக்ரெட் நம்ம அதுல இருந்து மூவ் ஆன் ஆகி போக முடியும். சரிங்களா? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் தான் அதை சொன்னேன், அப்படி ஒரு பேட் லைஃப் நமக்கு இருக்குன்னா நீங்க அதுல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே வாழுங்கிறது இல்லை. வெளில வந்ததுக்கு அப்புறம் ஓகே இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் லைஃப்லங்கிறது அந்த ஈஸியா மூவ் ஆன் பண்றது. நம்மளோட அந்த டியூரேஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு டிப்ரெஷன்ல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கான அந்த டியூரேஷன் வந்து கம்மியா இருக்கும் ஸ்பிரிச்சுவல் பீப்புளுக்கு. அடுத்த பாயிண்ட், யாருக்கிட்டையுமே நம்ம வந்து பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டோம். இதை இவங்க நமக்கு பண்ணி கொடுக்கணும், அவங்க எனக்கு அதை பண்ணணும், அவங்க ஹஸ்பண்ட், இவங்க லவ்வர், அம்மா அப்பான்னு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார் மேலெல்லாம் ரொம்ப ஓவர் பொசஸ்டா இல்லை வந்துட்டு ரொம்ப அன்பு வச்சிருக்கோமோ அவங்கெல்லாம் எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும், நான் ஒரு விஷயம் பண்ணேன்னா அதுக்கு என்ன வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படி நம்ம நினைச்சிருப்போம் இல்லையா. அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இருக்காது. நீங்க நினைச்சு பாருங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கே ஒரு தைரியம் வேணும். அதாவது உங்க லைஃப்ல என்ன ஒரு கெட்ட விஷயம் நடந்தாலும் அது வந்து என்னாலதான் நடக்குது அப்படின்னு அந்த பொறுப்பை தூக்கி நம்ம தலைமையில போட்டுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். என்ன நடந்தாலும் அதை பத்தி வருத்தப்படாம அதுல இருந்து நான் உன்னை கத்துக்கிட்டேன் அப்படின்னு ஈஸியா டக்குன்னு அதுல இருந்து மூவ் ஆன் பண்றதுக்கான அறிவு இருக்கணும். யாரையுமே குறை சொல்லக்கூடாது. இவ்வளவு விஷயம் நமக்கு வந்து எப்படி, இப்ப நான் மட்டும் இருக்கேன்னா இந்த உலகத்துல நான் வருத்தப்படுறதுக்கு என்ன மட்டும் காரணம் இல்லை இல்லையா, நான் மட்டும் காரணம் இல்லை, என்னை சுத்தி இருக்கிறவங்கனால
சில விஷயங்கள் உருவாகி தான் எனக்கு ஒரு வருத்தம் கிடைக்குது, இல்லை நல்லது கெட்டது எல்லாமே மற்றவங்களோட அந்த டிபெண்டன்ஸ் இல்லாமல் எனக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ அப்படி கிடைச்ச எல்லா விஷயத்துக்கும், எல்லா நெகட்டிவான விஷயங்களுக்கும் நான் தான் பொறுப்பு அப்படின்னு நம்ம மற்றவங்கள பிளேம் பண்ணக்கூடாது, மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு உயர்ந்த குணங்கள், இது எல்லாமே நிஜமாவே உயர்ந்த குணங்கள் தான், சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னாவே நம்ம லைஃப் செம்ம ஸ்மூத்தா போகும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஸ்பிரிச்சுவலா இருக்கிறீங்கிறதுக்காக நீங்க நிம்மதியா சந்தோஷமா நான் எப்படி இருப்பேன், இதை நான் பண்ணா நிம்மதியா இருப்பேனா, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நம்ம லைஃப் வந்து ஃப்ளோல போய்கிட்டே இருக்கும். உங்களை டெய்லி நீங்க எந்த அளவுக்கு ஹாப்பியா உங்களோட சோலையும் உங்களையும் பாத்துக்கிறீங்கிறத நீங்க பார்க்கணும். இன்னைக்கு நான் எவ்வளவு தூரம் ஹாப்பியா இருந்தேன், இன்னைக்கு நான் யாரையும் ஹர்ட் பண்ணாம பேசினேன்னா, அந்த அவேர்னஸ் நீங்க வளர்த்துக்கிட்டே இருக்கதான் நம்மளால ஓரளவுக்கு நிம்மதியா வாழ முடியும். நான் சொல்றது ஓரளவுக்கு நீங்க நிம்மதியா வாழணும் அப்படின்னாலே இவ்வளவு குணம் இருக்கணும். அதனால ஸ்பிரிச்சுவலுக்குள்ள வந்தவங்க எல்லாம் திரும்ப பேக் டு த நார்மல் லைஃபுக்கு போக மாட்டாங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு போவாங்க. ஏன்னா வந்துட்டு இவ்வளோத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு எல்லா பழியும் தூக்கி என் மேல போட்டுக்கிட்டு யாரையும் ஜட்ஜ் பண்ணாமலாம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. என்னால் அப்படி வாழ முடியலன்னு எனக்கு தெரிஞ்சே திரும்ப அவங்க நார்மலா போயிருக்கவங்களையும் நான் பார்த்திருக்கேன். ஆனா அதை விட நம்ம அதுலயே இருந்து சஸ்டைன் ஆகுறது, அந்த கன்சிஸ்டன்சி நம்ம அதுலயே இருக்கும் பொழுது, அந்த ஒரு தெய்வ பக்தியில நம்ம இருக்கும் பொழுது நம்ம லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தா போகும். நம்ம யார் மேல, அதாவது மனிதர்கள் மேல வைக்கிற பாசத்தை விட அந்த பிரபஞ்சத்து மேல நீங்க வைங்க. அவ்வளவுதான் நான் சிம்பிளா சொல்லுவேன். நீங்க வந்து எனக்கு என்னன்னா, எப்பவுமே நான் வந்து ஆச்சரியப்படுறது என்னன்னா, உருவம்ங்கிறது கிடையாது. அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் நமக்கு வாங்கி கொடுக்கறதுக்கான ஒரு நம்ம நினைக்கிற அந்த பொருளாதார வசதி இல்லை, எதுவுமே நம்ம எப்படி ஒரு ஹியூமனை நினைப்போமோ அந்த மாதிரியே அவங்க கிடையாது. ஆனாலும் நான் உன்னை லவ் பண்றேன், நான் உன் கூடவே இருக்கேன், நான் உன் மேல அன்பா இருக்கேங்கிறத அவங்க அவ்வளோ அழகா வெளிப்படுத்துவாங்க. அதை நிறைய வாட்டி உணரும் போது எல்லாமே வந்து நமக்கு கண்ணில் தண்ணி தான் வரும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பியூர் லவ் நீங்க பிரபஞ்சத்து மேல வச்சுட்டு ஸ்பிரிச்சுவலை கையில எடுங்க தைரியமா, லைஃப் சூப்பரா இருக்கும். தேங்க்யூ.